ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீண்டும் ஒரு மெகா அறுவடையை பார்க்கலாம். கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு முருகன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நேற்று தைப்பூசம், அதனால் நேற்று வீடியோ நான் போடலைங்க. தைப்பூசத்துக்கு கோயிலுக்கு போயிருந்ததுனால கொஞ்சம் டைம் இல்லைங்க, அதனால் நேற்று வீடியோ வரலைங்க. இதுக்கு மேலே டெய்லியும் வந்துடுங்க. வாங்க கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம். அறுவடை பார்த்துட்டே நேற்று திங்கட்கிழமை போட்ட வீடியோவுக்கு ஆட்டெருவு கொடுக்குற வீடியோ போட்டிருந்தோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கமெண்ட்டு கேட்டிருக்கீங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க. அது அவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி நேற்று நான் கமெண்ட் ரிப்ளை கொடுத்துருந்தேங்க. அதனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கா நான் ரிப்ளை கொடுக்குறேங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, புடலங்காய் லீஃப் வண்டு கடிச்சிடுதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது கொஞ்சம் கத்திரி செடி பவுட்ரு இல்லைன்னா எறும்பு பவுட்ருங்க, லைட்டாக காட்டன் கிளாத்தில் கொஞ்சமாக பவுட்ரு அதில் கொட்டி காட்டன் கிளாத்தில் மூட்டை கட்டி அது மேலே கொஞ்சம் டேப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இலை மேலே லைட்டாக பவுட்ரு உக்காருங்க. அந்த லைட்டாக பவுட்ரு உக்காரும் போது உங்களுக்கு வண்டோ பூச்சியோ அந்த லீஃபை கடிக்காதுங்க. ஒரு 3 நாள் விட்டுட்டு அந்த செடியை நீங்கள் தண்ணி விடும்போது கழுவி விட்ருங்க. லைட்டாக பண்ணுங்கள், ஜாஸ்தி பண்ணிட வேண்டாங்க. இந்த வெயிலுக்கு அது ஹீட் ஆனாலும் நம்மளுக்கு செடி வாடின மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக கொடுங்க. நான் நேற்று கோயிலுக்கு போன இடத்துல கொஞ்சம் தண்ணி மாற்றி குடிச்சதில் கொஞ்சம் வாய்ஸ் சளி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் தாங்க நான் மறுபடியும் பயிரிட்டுருக்கேன். ஏன்னா இந்த கத்திரிக்காய் ரகத்துக்கு புழுகோ வண்டோ இல்லை மாவுப்பூச்சியோ இல்லை அது இந்த இலைக்கு அடியில் இருக்கிற பேனு உட்கார்ற பிரச்சனையோ எதுவுமே கிடையாதுங்க. அதனால இந்த ரகம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் இதே நான் ரகம் பயிரிட்டுருக்குறேங்க. வாங்க அடுத்தது பொடலங்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ரகத்தை பார்த்திங்கன்னா பொடலங்காயில் 2-3 வெரைட்டியாக விதை நட்டுக்கிறேங்க. ஒன்று குட்டி ரொம்ப குட்டிங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சுமார் நீளமாக வருதுங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் குட்டியாக வருதுங்க. அந்த மாதிரி இந்த பொடலங்காய் விதையிலே பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி தாங்க நான் நட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா 2-3 விதமாக விதை மாட்டிடுச்சுங்க. நாம் வாங்கிட்டு வந்தது என்னமோ ஒரே விதை மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நடும்போது பார்த்திங்கன்னா நீட்டு போடலை, குட்டை போடலை, குட்டை போடலைன்னு 3-4 ரகமாக வருதுங்க. விளையும் போது பார்த்திங்கன்னா 4 ரகமாக விளைஞ்சிருச்சுங்க காய். சரி பரவாயில்ல, எல்லாம் காய் தானன்ட்டு நானும் இப்போ அதை பெருசாக இது பண்ணிக்கிறதுங்க. ஆனால் மீடியம் சைஸ் கொட்டை போடல தாங்க கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா பெருத்து வருது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் தெரியுது, நல்லா ஹெல்த்தாகவும் தெரியுதுங்க. அதனால் மீடியம் சைஸ் பொருளை கரெக்டாக இருக்குதுங்க. விதை நம்ம அதை பிடிச்சி வச்சு அதை நட்டினோம்னா கரெக்டாக வருங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, இது அவரைக்காய் மொச்சக்காய் இது நீங்கள் கொட்டை முத்த வச்சு தான் பறிக்கணும், இலசா பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கமெண்ட் வந்திருக்குதுங்க. அவரைக்காய்க்கு நான் ஏற்கனவே ஒரு கமெண்ட்டு இது மாதிரி வந்துருந்துச்சுங்க, கொட்டை முத்தி பறிங்க, முத்தாத பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இது 2வது கமெண்ட்டுங்க எனக்கு. இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா முத்தி பறிங்க, இல்லைன்னா இலசா பறிக்காதீங்கன்னு இவங்களும் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. பார்த்திங்கன்னா மொச்சக்காயின்னு சொல்லி அதுக்கு பேரும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா மொச்சக்காய் தான் நம்ம கொட்டையை முத்த விட்டு பறிப்போங்க. இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா இது பொரியல் அவரைங்க. இது பார்த்திங்கன்னா நிலத்தில் போடுற மொச்சக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தில் போடுற கொல்லை அவரைன்னு சொல்லுவாங்க எங்கள் சைடெலாம் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி அந்த அவரை மட்டும்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கொட்டைக்குன்னே அது வளர்த்துறது. அந்த அவரை வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி கொட்டையை முத்த விட்டு தாங்க அதை பறிப்பாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா பொரியல் அவரைங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் கொட்டை முத்துச்சுன்னா அது உங்களுக்கு முத்துறதுக்கும் லேட்டாகுங்க. 2வது அந்த கொட்டையும் மொச்சக்காய் கொட்டை மாதிரி இந்த கொட்டை கிடையாதுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குதுங்க. மொச்சக்காய் கொட்டை பார்த்திங்கன்னா சைஸ் சின்னதாக இருக்குங்க. அதனால காய் பார்த்திங்கன்னா இந்த ரகம் வேறேங்க, அந்த ரகம் வேறேங்க. நான் பார்த்திங்கன்னா இது பொரியல் காய் அவரைக்கான்றதுனால நான் இலசா பறிக்கிறேங்க.
அது மொச்சக்காயின்றதுனால அது வந்து கொட்டைக்குன்னே வர்ற காய்ங்க அது. நீங்கள் 2த்தையும் ஒன்றா பார்க்க வேண்டாங்க அப்படின்றது தான் நான் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்க வரேங்க. ஏன்னா 2 காயும் வேறங்க, 2 ரகமும் வேறு. அதனால் நீங்கள் வந்து காயை வந்து பொரியல் காய் தனியாக பாருங்கள், மொச்சக்காய் தனியாக பாருங்கள். இந்த கமெண்ட்டுக்கு நான் இப்படி தாங்க ரிப்ளை கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு வேறு ஒன்றும் என்னால் சொல்ல முடியாதுங்க. எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ சுரக்காயிலே பார்த்தீங்கன்னா, கொட்டை சோட்டில் வருது, கொட்டை சுரக்காய் வருது, குண்டு சுரக்காய் வருது, நீட்ட சுரக்காய் வருது. அந்த மாதிரி ஒரு மொசன்னு நான் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். மொசன்னு இந்த சுரக்காய் ரகம் இருக்குதுங்க. ஆனால் இதுவும் சுரக்காய் தான்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு காயிலையுமே 4, 5 வெரைட்டி வருது, 5, 6 வெரைட்டி வருதுங்க. அந்த மாதிரி அந்த மொச்சக்காயிலையும் பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டா அவரைங்க. ஆனால் இது பொரியல் காய் தானே தவிர மொச்சக்காய் கிடையாதுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரியாக இருந்தால் கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க. செடியெலாம் பூச்செடி நல்லா அழகாக இருக்குதுங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன உரம் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன கொடுத்து வளர்த்துறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் சிஸ்டர். என்ன கொடுத்துருக்குறேன்னா களைச்செடியை தாங்க அதுக்கு நான் வந்து கொடுக்குறதே. நம்ம க்ளீன் பண்ணுற களைச்செடிலாம் நான் தொலைவா தூக்கி போட மாட்டேங்க. அதிலே தான் நான் மறுபடியும் குழி தோண்டி புதைச்சி விட்ருவோங்க. அந்த வேருக்கு பக்கத்தில் ஒரு 2 புடி அளவுக்கு 3 புடி அளவுக்கு ஒவ்வொரு செடிக்கும் நான் வந்து காஞ்ச பின்னாடி புதைச்சி விட்ருவோங்க. அதனுடைய சத்தே அதுக்கு போதுமானதாகிடுதுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, நம்ம தண்ணி விட்ற அளவுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா குளிராக விடுவோங்க. ஏன்னா அது பூமியில் இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாலாம் நான் விட மாட்டேங்க, நல்லா குளிராக விடுவோம். விட்டுட்டுன்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி விட மாட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் குளிராக விடுவோங்க. திருப்பி ஒரு வாரத்துக்கு தண்ணி விட மாட்டேங்க. அந்த மாதிரி தான் அதை மெயின்டைன் பண்ணுறேங்க. ஏன்னா டெய்லி தண்ணியும் விடவும் கூடாதுங்க. தண்ணி விட்டால் நல்லா காய விட்டோம்னா செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா கடகடன்னு வளருங்க. அந்த வெளியே இருக்கிற அவ்வளோ ஹைட்டு வளர்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திராட்சை அறுவடையும் காமிச்சிருக்கிறேங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்புறம் நீங்கள் கேட்ட கமெண்ட்டுங்களுக்கு நான் ரிப்ளை உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க. எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க. இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. என்னான்றதை நீங்கள் கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. வாங்க திராட்சை அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடியே 2 கொத்து தொங்கிட்டு இருக்குதுங்க. அதை மட்டும் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. இன்னும் சீட்டு மேலே ஏற்றினுங்கிறதுக்கு நான் இன்னும் அறுவடை பண்ணலைங்க. இதை மட்டும்தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ காலையில் நேரம் டைம் இல்லைங்க. டைம் இருக்கும்போது தான் மேலே ஏறி பார்க்கணுங்க. பாருங்கள் நல்லா கருப்பாக பழுத்துருச்சு நல்லா. அதனால் உங்களுக்கு அது மேலே சீட்டு மேலே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வீடியோ எடுக்கிறதே. கீழே ஒரு கொத்து இருந்துச்சுங்க, அது பறிச்சிட்டேன். மேலே ஒரு கொத்து இருக்குதுங்க. இன்னும் அதுக்குள்ளேயும் இன்னும் பழுத்து இருக்குதுங்க. பச்சை திராட்சையும் வச்சுருக்கிறேங்க, கருப்பு திராட்சையும் வச்சுருக்கேன். இன்னும் அதை அறுவடை பண்ணணுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுவும் ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேங்க. எப்படி இருக்குது என் திராட்சை அப்படின்றத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. பாருங்கள் இந்த திராட்சை. வாங்க அறுவடையை பார்க்கலாம். கொத்தவரங்காய் இன்றைக்கி கொஞ்சம்தாங்க. கத்திரிக்காய் ஒரு 1.5 கிலோ வருங்க. இன்றைக்கி அறுவடையே பார்த்தீங்கன்னா பொடலங்காய் தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஏன்னா பொடலங்காய் தாங்க ஒரு 5 கிலோவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு நல்லா தட்டு ரப்புற பொடலங்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.